ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனுஷா. வெல்கம் டு லைஃப்ஸ்டைல் பஃபெட். இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். யூஸ்வல் பர்த்டே மாதிரி தான் இந்த பர்த்டேவுமே ரொம்ப நல்லாவே போயிருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம். அதை வாங்குறதுக்காக போயிட்டு அப்படியே ஆல்ரெடி வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ண கொடுத்துருந்தாங்க. அதையும் போய் நேராக நாங்களே போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் எனக்கு பிடிச்ச அந்த சாக்லேட் ட்ரஃபிள் தான் வந்து இந்த வருஷமும். Happy birthday to mommy. Sollu. Happy birthday to mommy. Yeah, first do that. ஏன் நீ சாப்பிடுறா? முன்னாடி நாள் வந்து நைட்டு கொஞ்சம் லேட்டாகவே ஆகிடுச்சு. அதனால நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். லைக் ஒரு 7 அந்த மாதிரி தான் நான் எழுந்திரிச்சேனே. ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்கூல் வந்து 8:30க்கு, இல்லாட்டி நான் 9 வரைக்கும் கூட நல்லா தூங்குவேன். பட் இப்போ ஸ்கூல்லாம் போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. முன்னாடி நான் நைட்டே வந்துட்டு சுண்டல்லாம் வந்து ஊற வச்சுருந்தேன். அண்டு நம்ம பர்த்டேனாலே கண்டிப்பாக கேசரி இருக்கும்ல, அதனால கேசரி, அதுக்கப்புறம் பூரி அண்ட் சன்னா, இதுதான் வந்து பிளான். அண்ட் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த சன்னா பாயில் பண்ணுறப்பே லைட்டாக கொஞ்சம் எடுத்துகிட்டு அவளுக்கு கொடுத்தாச்சு. அண்ட் நம்ம வீட்டிலே வந்துட்டு ஒரு 2 நாளாக பூலாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் பர்த்டேக்காக. எனக்கு வந்து அன்றைக்கி அது மாதிரி வைக்கணும்னு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்க பூவே வந்து சூப்பராக வச்சு முடிச்சுட்டு அண்ட் நல்லா சாமி கும்பிட்டுட்டு பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. அப்பா வந்து ரீசெண்டாக ஒரு டெம்பிளுக்கு வந்து போயிருந்தாங்க. லைக் ஒன்று இல்லை, ஒரு 2-3 டெம்பிளுக்கு போயிருந்தாங்க. அங்கேருந்து வந்து இந்த விபூதிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது பர்த்டே அன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்னோடய பர்த்டே வீக் டே தானே, அதனால் பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பொறுமையாக அதெல்லாம் உட்காந்து செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. யூஸ்வலாக கொஞ்சம் ஏஜ் ஆக வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இல்லை, லைக் பர்த்டேலாம் என்ன பெருசாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் இருக்க பிடிக்காது. எனக்கு பர்த்டேனா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நானே நினச்சிட்டு, அண்ட் எனக்கு புது ட்ரெஸ் வாங்குறது, புதுசாக எனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து செஞ்சு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து எப்பயுமே நான் பண்ணுவேன். எங்கேயாவது வெளியே போகிறது அதெல்லாம் நான் ரொம்ப லைக் எனக்கு அது மாதிரி பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா இது என்னோட ஸ்பெஷல் டே இல்லை, அதனால். ஹே கைஸ், இப்போ வந்துட்டு திருப்போரூர் முருகன் டெம்பிளுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் டெம்பிளுக்கு வந்து வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து அவங்க கொஞ்சம் நாளைக்கு வந்து பெர்மிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் டெம்பிள் கொஞ்சம் தூரமாக இருக்க டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திருப்போரூர் முருகன் டெம்பிள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் போனப்போ வந்துட்டு லைக் 10 o'clock அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் செம்ம வெயில் அடித்த மாதிரி இருந்தது. இந்த வருஷம் வந்துட்டு அர்ச்சனைலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊரில் சொல்லியிருந்தாங்க. அதனால சாமிக்கு பூ மட்டும் வச்சுட்டு தரிசனமும் முடிச்சுட்டு லைக் ரொம்ப சூப்பராக இருந்தது தரிசனம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு டெம்பிளில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். தரிசனமும் நெக்ஸ்ட் என்ன பிளான்? இப்போ வந்துட்டு நாங்கள் ஸ்ரீ சாய் டெரகோட்டா அப்படின்ற ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஈசிஆரில் இருக்குது. இங்கே வந்துட்டு மெயினாக அந்த டெக்கார் ஐட்டம் அதெல்லாம் இருக்கும். உருளி, அதுக்கப்புறம் லைக் பிள்ளையார் சாமி அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அதெல்லாம் இருக்கும். புத்தா நிறைய வச்சுருப்பாங்க. அண்ட் இப்போ இன்னும் நிறைய என்னென்னமோ வச்சுருக்காங்க. பட் நாங்கள் வந்துட்டு ஃபியூ திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். லைக் ஆர்டர் பண்ணல, வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து இங்கே தான் இந்த மியூசிக்கல் செட்டிங் தெரியுதுல்ல, இது மாதிரியே நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஸ்பாட்டில் வந்து வச்சுருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ்
ப்ரைஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வர்த்தாக இருக்கும், ஒன்றுமே ஆகாது. அண்ட் நாங்கள் ஒரு 5 to 6 இயர்ஸாக வந்து இவங்கக்கிட்ட வாங்கிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இப்போயும் வந்துட்டு ஒரு ஸ்பாட்டில் வந்துட்டு வைக்கணும்னு லிட்ரலாக 1 இயராக பிளான் பண்ணி இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பீசஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு. அண்ட் பர்த்டேக்கு வாங்கினதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு இந்த டைம் நிறைய பேர் gift கொடுப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு அழகாக வந்து நம்ம ஒரு டெக்கா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கர்ட் ரைஸ், ஏன்னா நம்ம நைட் வந்து பஃபட் வந்து போகிறோம் அதனால. அண்ட் வந்து இதுதான் நம்ம அந்த ஓடிஎஸோட ஒரு கிளிம்ஸ் நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு சூப்பராக காட்டுறேன். அண்ட் இது எப்படி இருக்குன்னு சும்மா லைட்டாக வச்சு பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ வந்து டின்னருக்கு வந்து போயிட்டு இருக்கோம். எங்கே அப்படின்னா ஷெர்டன் கிராண்டுக்கு. கரெக்டாங்க? நாங்கள் வந்துட்டு யூஸ்வலாக வந்து இந்த ஸ்டார் ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி பர்சன்லாம் கிடையாது. லைக் எப்போயாவது இயர்லி ஒன்ஸ் அது இது மாதிரி போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அண்ட் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு போனால் நமக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி. இது வந்துட்டு ஈசிஆரில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். லைக் நயன்தாரா மேம் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இங்கே தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து நாங்கள் போய் ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தோம். அண்ட் ஃபைனலி வந்து பர்த்டேக்கு நடந்தது ரொம்ப லைக் ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த மெஜஸ்டிக் புல் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ இங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப சூப்பர் அப்படிலாம் இருக்காது, பட் டீசெண்டாக ரொம்ப லைக் ஹைஜீனிக்காக செஞ்சுருப்பாங்க. மெயினாக வந்து அதுதான். அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஒரு ஃபைன் டைனிங் மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலுக்குள்ள இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி நீங்கள் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீக்கெண்டை வந்து விட்டுட்டு வீக் டேயில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா மேபி கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். நாங்கள் வந்து ஈஸி டைனரில் வந்து புக் பண்ணியிருந்தோம். லைக் இது ஒரு பர்சனுக்கு ஐ திங்க் 3500 என்னமோ வந்திருந்தது. பட் வந்து ஈஸி டைனரில் பண்ணுறப்ப எங்களுக்கு ஹாஃப் த ரேட் தான் வந்திருந்தது. சம் டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி அப்படி இப்படின்னு கொடுத்து எங்களுக்கு வந்து லைக் 3500 கிட்ட வந்து பில் வந்து நாங்கள் பே பண்ணியிருந்தோம். எனக்கும் அவருக்கு மட்டும்தான். பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபுட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் இருந்தது. ஸோ எங்களோட டின்னர் வந்து சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். இங்கே ஃபுட்டு வந்து ரொம்ப லைக் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி சூப்பர் அப்படி சொல்ல முடியாது, ஒரு மீடியமாக இருந்தது. பஃபெட்டுக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். என்னென்ன டிஷ்ஷஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளிம்ஸ் வந்து காட்டியிருக்கேன். அண்ட் வந்து இந்த மாதிரி பஃபெட்லாம் போகிறப்ப நம்ம எப்படி இருந்தாலும் மதியானம் ரொம்ப கம்மியாக தானே சாப்பிட்ருப்போம். அதனால் நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு நல்லா சாப்பிட்டு அந்த இந்த டே வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தனிஷா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.